என்னடா ஒரே விஷயத்தையே பண்ணிகிட்டே இருக்கேன், லைஃப்பில் ஸ்டக்கான மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு யோசிச்சிங்கன்னா, மேபி பிகாஸ் யூ காட் டூ கம்ஃபர்டபுள் வித் வாட் யூ டூ. நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறப்போ ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவோம், பட் ஆக்சுவலி இட்ஸ் அ கேஜ். ஏன் நமக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகுதுன்னா, அவர் பிரெயின் லவ்ஸ் கம்ஃபர்ட். அவன் பெயின் அவாய்ட் பண்ணுவான், ஃபியர் அவாய்ட் பண்ணுவான், சேஞ்ச் அவாய்ட் பண்ணுவான். நம்மளை கம்ஃபர்டபுளாக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவான். பட் யூ ஆல்ரெடி நோ growth never happens in comfort zone. ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் முன்னாடியே பேச சொன்னாங்கன்னா நான் வேணான்னு சொல்லிடுவேன், முதுகுலாம் வேர்த்துரும், வாயெல்லாம் குளரும். பட் காலேஜ் வந்த பிறகு இதை எப்படியாச்சும் ஓவர் கம் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஐ வாலண்டரிலி புட் மை செல்ஃப் இன்டு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன். என்ன ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லுவேன், நிறையா தப்பு பண்ணுவேன். பட் ஆஃப்டர் சம் பாயிண்ட் டிஸ்கம்ஃபர்ட்டையும் தாண்டி நல்லா பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பிஜி படிக்கும்போது என்னோட ஒரு ப்ரொஃபஸர், அவர் பேர் லாரன்ஸ், ப்ரெசன்டேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. எல்லாருமே ப்ரெசன்டேஷன் பண்ண வச்சு எல்லாருக்குமே ஃபீட்பேக் கொடுப்பாரு. எப்படி அதை கரெக்டாக பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். பாஸ்ட் 10 இயர்ஸில் எப்போல்லாம் பீப்புள் முன்னாடி பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சோ அப்போல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலும் கூட ஐ டுக் அப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் முன்னாடினாலும் நின்று என்னால் பேச முடியும். இப்போயும் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், பட் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி பயமாக இருக்குன்னா டோன்ட் ரன் அவே, டேக் அ ஸ்மால் ஸ்டெப். பிகாஸ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் இஸ் நாட் யுவர் ஹோம், இட்ஸ் அ கேஜ் அண்ட் யூ ஹோல்ட் த கீ. டூ வாட் மேக்ஸ் யூ அன்கம்ஃபர்டபுள் அண்ட் தட்ஸ் ஹவ் யூ க்ரோ. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள மாட்டிக்கிட்ட உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. See you மக்களே.